வணக்கம். இந்த 2019 யாரெல்லாம் நோயிலிருந்து விடுபடுவார்கள்? ஏன்னா இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பல்வேறு விதமான டிசீஸ் வந்துட்டுருக்கு. புதுசாக புயரில் புதுசான நோய்கள் பரவிட்டுருக்கு. இதில் டெம்பரவரியாக ரெக்கவரி ஆகிற டிசீஸ் இருக்குது, பர்மனண்ட் டிசீஸ் இருக்குது, க்ரானிக் டிசீஸ் இருக்குது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணோம்னா என்ன மாதிரியான நோய் அவங்களுக்கு இருக்குது, அது எப்போ குணமாகும் அப்படிங்கிற முறையெல்லாம் அது இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் உண்டு. ஆனால் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் இந்த 2019 யாரெல்லாம் தான் நோயிலேருந்து ரெக்கவரி ஆவாங்க, பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பொது பலனை பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷம் ஜனவரி 1/1/2019 வருஷம் பிறந்ததே துலா ராசியில், ஸ்வாதி நட்சத்திரத்தில், கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறந்திருக்கு. கன்னியா என்றாலே ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு, அடுத்தபடியாக டிசீஸ் நோய். ஆக வருஷமே வேலை வாய்ப்பிலையும் நோயிலையும் தான் பிறக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த வருஷத்தில் எந்தெந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நோயிலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது? வாழ்க்கையில் பணம் இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் நோயோடு மட்டும் இருக்கக்கூடாது. அது மாதிரியான ஒரு பெரிய துன்பம், துயரம், கஷ்டம், வேதனை எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எந்தெந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த 2019 நோய் சீக்கிரம் குணமாகும். அது பெர்மனண்ட்டாக டிசீஸாக இருந்தாலும் சரி, க்ரானிக் டிசீஸாக இருந்தாலும் சரி, டெம்பரவரிலி நோயாக இருந்தாலும் யாருக்கு ரெக்கவரி ஆகும் அப்படின்னு இந்த வருஷம் நம்ம பார்க்கும்போது, மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா 5ஆம் அதிபதி சூரியனை வர்றாரு, உங்களுக்கு நோய் குணமாவதற்கான வாய்ப்பு அநேகம் உண்டு. ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் நோய் குணமாவதற்கான வாய்ப்பு, என்ன நோயாக இருந்தாலும் குணமாவதற்கு அதனுடைய இன்டென்சிவ் குறைவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நோயிலிருந்து தாக்கத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்குமே நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் நோயுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சிகரமான ஒரு உடல் ஆரோக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கனாலும் உங்களுக்குமே நோயிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு. மீன லக்னத்தில் பிறந்தவங்க இருந்தாலும் உங்களுக்கும் க்ரானிக் டிசீஸாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக நோயாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, அந்த அக்ரவேட் குறைவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த 2019 கண்டிப்பாக உண்டு. பாக்கி லக்னத்தில் பிறந்த எங்களுக்கெல்லாம் நோய் குணமாகாதான்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நோய் குணமாகும்.
நான் சொன்ன இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக ரெக்கவரி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்றவர்களுக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நோயிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பும் ஒரு சந்தர்ப்பமும் உண்டு. இந்த நோய் அப்படின்னு சொன்னாலே ஜோட சாஸ்திரத்தில் 2 கிரகங்கள் பிரதானமான இருக்குது. ஒன்று சனி பகவான், இன்னொன்று புத பகவான். சனி தான் நோய்காரகன், அவர் தான் ஆயுள்காரகன். அவருடைய அனுகூலம் இல்லாமல் யாரும் ரெக்கவரி ஆக முடியாது. அடுத்தபடியாக நோய்க்குரிய கிரகம்னு எடுத்துட்டிங்கன்னா புதன், கன்னி ராசியை சொல்லக்கூடியது, கன்னியா லக்னத்தை சொல்லக்கூடியது. அந்த லக்னத்தில் தான் வருஷம் நமக்கு பிறக்குது. அப்படிப்பட்ட இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலங்களில் இந்தந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நோய் சீக்கிரமாகவும், பாக்கி லக்னக்காரங்களுக்கு அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து அதனுடைய தன்மை கொஞ்சம் முன்பின்னாக இருக்கும். யாரும் பெருசாக வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை. இதற்கான தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் சனி புதன் தொடர்பு கொள்ளக்கூடிய காலங்களில் சிவனுடைய வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும், குறிப்பாக தன்வந்திரி பகவானுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். இவர்களுடைய வழிபாடு செய்யும் காலங்களில் நோயுடைய தன்மை குறையும். தெய்வ அனுகூலம் எல்லோருக்கும் கிடைக்கும். குறிப்பாக புதன்கிழமை, சனிக்கிழமை இதனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறப்பான நாள். நோயிலிருந்து விடுபடுவதற்கு, கடன் அடைவதற்கு இது 2மே ஞாயிற்றுக்கிழமை தான். ஆக ஞாயிறும் சிவனுடைய நாள். இந்த நாளிலே இறை வழிபாட்டை கூட்டும் பொழுது நாம் கடனிலிருந்தும் நோயிலிருந்தும் விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு இறையருளால் நம் எல்லோருக்கும் கிட்டும். நன்றி, வணக்கம்.